Hi friends, welcome to JK Silks. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நம்மளோட ரா சில்க் saree தான் பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா வேல்தாரி டிசைன் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? வேல்தாரி டிசைன்க்குன்ட்டே நிறைய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அதுலயும் நம்மளோட ரா சில்க் சாரீஸ்க்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. வைர ஊசி போட்டிருக்கோம். சேம் அதே மெட்டீரியல் தான் இந்த மெட்டீரியலும். இதுல வந்து வேல்தாரி டிசைன் இந்த டைம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரா சில்கோட ஃபீல் வேணும்னா நீங்க டசர் சில்க் நம்மளது வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா, மேங்கோ பார்டரு, அதுக்கப்புறம் மீனா பார்டர், இது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். பட் அதுல ஒரு டெக்ஸ்டர் மாதிரி ஒன்று இருக்கும். ரொம்ப கொஞ்சம் வந்து அது வந்து மெட்டீரியல் மேபி தின்னா இருக்கலாம். பட் இது வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த டெக்ஸ்டர் மட்டும் இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்கி ஃபீலிங் வந்து அதில் வந்து சில்கி ஃபீலிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு ஒரு மாதிரி ஒரு டசர் இது மாதிரி மைல்டாக ஒரு இது வந்து போயிட்டே இருக்கும். ஒரு டெக்ஸ்டர் வந்து போயிட்டு இருக்கும். பட் இதில் வந்து சில்கி ஃபீல் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சில்க் சாரியோட அந்த டச் இருக்கிற மாதிரி இந்த ரா சில்கில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது ரெண்டு மெட்டீரியலுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கையில் வாங்கும்போது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதில் வந்து இந்த டசர் அந்த மைல்டாக ஒரு லைட் ஒயிட் மாதிரி மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து இதில் இருக்காது. இது வந்து ப்ராப்பர் கலர் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ரா சில்க், அதனால தான் இது ரா சில்க்குன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து வேல்தாரி டிசைன் ஏற்கனவே இது நம்ம போட்டிருக்கோம். இன்னைக்கு அவைலபிள் கலர்ஸ் வந்து இந்த கொஞ்சம் கலர்ஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் நல்ல ஒரு டீசெண்டான மீடியம் சைஸ் பார்டர். அண்ட் தென் வேல்தாரி டிசைன், அதில் நடுவில் இந்த லோட்டஸ் மாதிரி வர்றது வந்து இன்னும் சூப்பராக இந்த சாரியோட அழகை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது. இது டாப் சைடு வந்து ஸ்மால் பார்டர், எல்லாமே செல்ஃப் கலர் தான். ஸோ இந்த சாரீஸ் எல்லா டைப்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிட் பல்லு வந்துடும். அண்ட் தென் ரன்னிங் ப்ளவுஸ், இல்லை ரன்னிங் ப்ளவுஸில் இந்த சாரியில் பாருங்கள் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நிஜமாவே சொல்கிறேன், அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஏன்னா குட்டி குட்டி புட்டாஸ் வந்து வியூ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி டிசைன்ஸ் கொண்டு வரதே இல்லை. 1000 புட்டா கொண்டு வருவாங்க, இல்லைன்னா ஃபுல்லாக ஜக்காட் கூட போட்டுடலாம். பட் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ளவுஸ் வர்றது அப்படிங்கிறது வெரி ரேர். அது உங்களுக்கே நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ளவுசஸ் வந்து நீங்கள் ஜென்ரலாக பார்க்கவே முடியாது. வெரி ரேராக தான் உங்களுக்கு வரும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் கான்செப்டும் இதில் இருக்குது. நல்லாவே இருக்கும். ரன்னிங்கை விட இது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தென் சாரியோட வியூ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கலர் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் மெஜந்தா கலர், இல்லைன்னா வாடாமல்லி கலர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சேம் அந்த கலர். ஓகேங்களா? ஒரு சூப்பரான கலர். கோல்டு சரியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மீடியம் கோல்டு, நல்ல பிரைட்டாக இல்லாமல் ஒரு ஆன்டிக் கோல்டு சரி மாதிரி இருக்கிற மாதிரி, ஆனால் நல்லா பிரைட்டாகவும் உங்களுக்கு சரி இருக்குது. சூப்பராக இருக்குது சாரி. பட் ஆனால் இது மெட்டீரியல் வந்து ரா சில்க். ஓகேங்களா? ரா சில்க்குன்ட்டு ஒரு டெக்ஸ்டர் இருக்கும். அது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் யூனிக்கான மெட்டீரியல்ஸ் வந்து ட்ரை பண்ணி கட்டுறவங்க வந்து இந்த மாதிரி தேடுவாங்க. ரா சில்க்கு, அர்கான்சா, இந்த மாதிரி கோட்டா, அது மாதிரி டசரு, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சந்தேரி, இதெல்லாமே வந்து தேடி கண்டுபிடிச்சு கட்டுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் க்ளோசர் வியூவில் வைக்கிறேன். எப்படி இருக்குது குவாலிட்டி மட்டும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து யூனிக்கான ஒரு மெட்டீரியலுங்க. இது கட்டிட்டு போனால் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க. ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை ஒரு காலேஜஸ்க்கோ இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கோ நீங்கள் போகிறீங்கன்னா, இது என்னடா மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்கணும். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல்ஸ் தான் இது எல்லாமே. அதுக்காக எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்லணும். இந்த மாதிரி மெட்டீரியல் நாலேஜ் இருக்கிறவங்களும் இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ரொம்ப யூனிக்கான ஒரு மெட்டீரியல். நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரியலி அமேசிங் டிசைன். அண்ட் ப்ளவுஸ் தான் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ன மெஹந்தி க்ரீன் தான். பட் ஆனால் ஒரு லீஃப் அரைச்ச உடனே ஒரு க்ரீன் நல்லா வரும் இல்லையா, சேம் அந்த க்ரீன். பேரட் க்ரீன் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? மெஹந்தி க்ரீன், அதுலேயே ஒரு டார்க் ஷேட் சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கலர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்க கலர்ஸ். கலர் எல்லாமே வந்து அப்படியே சில்க் சாரி மாதிரி இருக்குங்க, ஷைனிங்காக. நீங்கள் எடுத்து போடும்போதே உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அதில் வந்து ரா சில்கோட டச். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெட் கலர். இதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியான ஒரு சூப்பர் கலர். ஸோ அதுவும் இந்த மெட்டீரியல் ரா சில்க் கலர் நல்ல பிரைட்டாக ஷைனிங்காக இருக்குது. டிசைன் தான் அப்படியே பாருங்கள், அப்படியே தங்க முகப்பு செயின் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து இது டிசைன் பண்ணியிருக்காங்க. தங்கம் மாதிரி இருக்குது. அந்த கம்பி, அந்த சரி கலர் வந்து ஒரிஜினல் கோல்டு கலர் மாதிரி இருக்குது. ப்ளவுஸ் அண்ட் தென் சாரியோட வியூ. ஓகேங்களா?
சூப்பரான ஒரு கலர், அதுதான் ரெட் கலர். ரியலி அமேசிங் தான். பட் ஆனால் அதுக்காக எல்லாரும் எப்பயுமே ரெட்டே எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ ட்ரை பண்ணுங்கள், வேறு கலர்ஸும் ட்ரை பண்ணுங்கள். இருக்குது ரெட்டு, பட் இருந்தாலும் நிறைய நல்ல நல்ல கலர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? பாருங்கள் கலர் எப்படி இருக்குது. க்ளோஸர் வியூவில் காமிக்கிறேன். ஒரிஜினல் கலர் பார்த்துக்கோங்க. க்ளோஸாக கொண்டு போனால் டார்க்காக தெரியுது. ஓகேங்களா? நல்ல பிரைட் ரெட்டுங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து வாவ் கலருங்க. எனக்கு டாப் மோஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலரு. கலர் வேரியேஷன்ஸ் இதில் வருது. நல்ல என்னென்னா ஆனந்தா ப்ளூ கலர் மாதிரி. ஓகேங்களா? ஆனந்தா ப்ளூ கலர். இன்னும் பீகாக் ஃபெதரில் வர அந்த ப்ளூவும் க்ரீனும் மிக்ஸ் ஆன எந்த கலர் வருமோ அந்த கலர். நான் ஏற்கனவே கூட இந்த கலர் நான் காமிச்சிருக்கேன் வேறு மெட்டீரியலில். என்னோட பர்சனல் ஃபேவரட். நான் 100% நான் கேரண்டி சொல்வேன், இந்த கலர் வாங்கிட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான கலர். இந்த கலரை மட்டும் அப்படியே கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா கண்ணை அப்படியே எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கலர். பியோர் சில்க் சாரீஸில் தாங்க இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே வரும். இந்த ஆனந்தா ப்ளூன்னு சொல்லிட்டு நீங்கள் பியோர் சில்க் சாரீ பழைய காலத்து ஆளுங்கிட்ட கேட்டு பாருங்கள், அவ்வளோ க்ரேஸாக இருப்பாங்க. அவ்வளோ அழகான ஒரு கலர். சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த கலர் மட்டும்தான் ஒரு டூயல் ஷேடு. இப்போ ரெட்டுன்னா ப்ராப்பர் ரெட்டு சொல்லிடலாம், பிங்க்னா ப்ராப்பர் பிங்க் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு ஷேடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் டோன் மாதிரி. இந்த வீடியோவில் கொஞ்சம் கூட வரலைங்க, நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கலர் வந்து கொஞ்சம், ஆனால் இந்த கலர் வந்து சாரீ கையில் வாங்கும்போது அந்த ஒரு டூயல் ஃபீலிங், நம்ம சொன்ன மாதிரி இந்த ப்ளூவும் அந்த க்ரீனும் அந்த மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கையில் வாங்கும்போது கிடைக்கும். என் வார்த்தையை நம்பினீங்கன்னா இந்த கலர் கண்டிப்பாக வாங்குங்க பிடிச்சவங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க்கு. ஓகேங்களா? சூப்பரான ஹார்ட். எல்லா கலருமே இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து பெருசாக தான் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். இந்த சாரீக்கு ஏன் பிளெயின் ப்ளவுஸ் தான் இருக்கு இல்லையா? ஓகேங்களா? இந்த பிங்க்குக்கு பிளெயின் ப்ளவுஸ் இந்த மாதிரி பார்டர் வச்ச மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? மேபி அந்த ப்ளவுஸ் கூட சாரீக்கு வரலாம். நாங்கள் எல்லா சாரியும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. இந்த சாரீ இப்போ வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ரெண்டில் எந்த ப்ளவுஸ் மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ராணி பிங்க்கு. சூப்பர் பிங்க்குங்க. இதெல்லாம் கட்டினீங்கன்னா அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம பிங்க்கு. எஸ்பெஷலி நான் சொன்னேன் இல்லையா, மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ஒரு டையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு டை கலரே நீங்கள் கலர் கூட எடுத்து டை பண்ணாலும் ரா சில்கில் போட்டால் அதே டை ஒரு கலரில் தெரியும். அதே பியோர் சில்க்குன்னா ஒரு கலர் மாதிரி தெரியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டன்னா டோட்டலாக வேரி ஆகும். சாட்டின் துணின்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பியோர் சில்கில் வந்து எப்படி கலர் வருமோ அந்த கலர்ஸ் எல்லாமே டையோட கலர் வந்து அப்படியே கரெக்டான ஒரு ஷேடில் கொண்டு வர்ற ஒரு மெட்டீரியல் வந்து பியோர் சில்க். சேம் அதே மாதிரி இந்த ரா சில்க் கொண்டு வருதுங்க. எந்த ஒரு சேஞ்சஸ் அப்படியே சூப்பராக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே அப்படியே கண்ணில் அவ்வளோ அள்ளிக்கிற மாதிரி ஒரு கலர்ஸ் வந்து இந்த ரா சில்கில் வந்து அப்படியே இருக்குது. ஸோ ரியலான கலரு அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருக்குது கலர். ரொம்ப டல்லாவோ இல்லை வேரியேஷன்ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல கலர்ஸ் வந்திருக்கு. ரியல் கலர்ஸ் வந்து இதில் ஃபுல்லாக அப்படியே வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் க்ரீன் கலருங்க. பாட்டில் க்ரீன் கிடையாது, லீஃப் க்ரீன். எக்ஸாக்ட் கலர் வந்து லீஃப் க்ரீன். இப்போ தெரியுதுங்களா? ஆல்மோஸ்ட் ரியல் கலர் லீஃப் க்ரீன். ஃபேபுலஸாக இருக்குது. கலர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா வந்து பிரைட்டாக நமக்கு சவுத் இண்டியன்ஸ்க்கு பேஸ்டல் ஷேட்ஸ் லவர்ஸ் நிறைய பேர் இருந்தாலுமே சவுத் இண்டியன் என்னதான் சொன்னாலும் பிரைட் கலர் இருக்கணும். ஏன்னா நம்மளாம் வந்து காஞ்சிப்பட்டு இந்த சாரியை பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் தான் நம்ம கண்ணுக்கு வந்து நல்லா ஃபீல் ஆகும். அதுதான் நம்மளோட ஆத்தென்டிக் மெட்டீரியல் அண்ட் தென் சாரின்ட்டே சொல்லலாம். ஸோ அதனால் அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் நீங்கள் இதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான லாவெண்டர் கலர். ஓகேங்களா? ரொம்ப வந்து மைல்டாலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே பிரைட்டான ஒரு லாவெண்டர் டோன் தான். ரொம்ப வெளுத்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? இப்போ தெரியுதுங்களா இந்த இடத்துல? ஆல்மோஸ்ட் அதனோட இன்னும் கொஞ்சம் ஒரு 5 to 10% வேரியேஷன்ஸ் வரலாம். ஸோ சூப்பரான லாவெண்டர் டோன் நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் கலர் ஒரு சூப்பரான கலருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலரு. ஏன்னா வந்து இதனோட ஷைனிங் வந்து அப்படியே வெண் பட்டு இருக்குல்ல, ஒரிஜினல் பியோர் பட்டு, அதனோட அப்படியே அந்த கலர் மாதிரி ஷைனிங் அப்படியே தெரிஞ்சது இந்த கலரில்.
ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஒரு மஞ்சள் பட்டு, லைட் சாண்டல் கலர், லைட் வெண்பட்டு, எக்ஸாக்ட்லி கேரளா சாரீ இருக்கு இல்லையா, அந்த கலர். விஷுக்கு யாராவது வாங்கணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கேரளா, எக்ஸாக்ட்லி கேரளா கலரு, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னா, நம்ம மீனா பார்டர் சாரியில் ஒரு சிஸ்டர் வந்து இந்த கலரை எடுத்து கட்டி போட்டிருந்தாங்க, ராயலாக இருந்துச்சு, ரிச்சாக இருந்துச்சு. இந்த சாரீ இந்த அளவுக்கு லுக்கு கொடுக்க மாட்டா சார் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரியலாகவே நான் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களோட பிக்சர். நான் முடிஞ்ச கஸ்டமர்ஸ் பிக்சர்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் டைமே எனக்கு சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் என்னால் போடவே முடியல. நிறைய சொல்கிறேன், நான் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னோட டைமு தான். ஸோ எனக்கு ஹெல்ப் அசிஸ்டன்ஸ்க்கு கொஞ்சம் இங்கே டிமாண்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி செய்ய முடிய மாட்டேங்குது. ஸோ சூப்பராக இருக்குது அந்த பிக்சர்ஸ் எல்லாமே, அவ்வளோ ராயலாக இருந்துச்சு அந்த கலரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாவ் கலர் தான், டொமேட்டோ பிங்க். ஓகேங்களா, தக்காளி கலர் பல்லு அண்ட் தென் ப்ளவுஸ். இது வந்து ரா சில்க் மெட்டீரியல், 899 ஃப்ரீ ஷிப்பிங். ப்ரைஸ் சொன்னான்னு தெரியல, பட் நான் அப்படியே சாரியை பார்த்துட்டு அதையே பேசிகிட்டே இருக்கேன். ஸோ 899 டொமேட்டோ பிங்க்குங்க, தக்காளி கலர். அந்த பிங்க்கும் ரெட்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா எப்படி வரும் ஒரு கலர், அந்த கலர் அற்புதமான கலர். இதெல்லாம் நல்ல கலர் வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, கலர்ஸ் வந்து இதில் டை பண்ணும்போது அவ்வளோ நேர்த்தியாக கலர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இங்கே தெரியுதுங்களா, நேர்த்தியாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாவ் கலருங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு கலர் சொன்னேன் இல்லையா, அந்த ஆனந்தா ப்ளூ, அது ஃபஸ்ட்டு, அது என்னோடய ஃபேவரெட்டு. அண்ட் தென் இது சூப்பராக இருக்குது. நான் மேங்கோ பார்டர் வந்து சேலட் டசர் சாரி வந்து வேறு ஒரு வீடியோவில் கடைசியில் எண்டில் இந்த 2 கலர் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அந்த மீனா பார்டர் டசர் சாரியில். அப்போ நிறைய பேர் வந்து கேட்டிங்க. ஸோ ஜென்ரலாக காமிக்கும் போது ஒரு கலரை வாங்க மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி இது வந்து லெஃப்ட் ஓவர்னு காமிக்கும் போது அந்த கலருக்கு நிறைய பேர் வந்து டிமாண்ட் பண்ணிங்க. ஸோ அந்த கலர் தாங்க எக்ஸாக்ட்லி சூப்பர் க்ரீனுங்க. இது மாதிரி ஒரு க்ரீன் கலர், ஏன்னா பியோர் சில்கில் வர அந்த க்ரீன், அந்த பாட்டில் க்ரீன் டார்க்கு ஒரு கரும்பச்சை மாதிரி இருக்காது, நல்ல டார்க்கு க்ரீன், அந்த மாதிரியான ஒரு க்ரீன் ஷேடு. மேபி என்னோட வீடியோவில் கொஞ்சம் டார்க்கராக காமிக்குது, பட் ஆனால் ஃபென்டாபுலஸ் க்ரீன் ஷேடுங்க. அப்படியே இந்த டார்க் கலர்ஸ்க்கு இந்த ஜரி அந்த வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டார்க் கலர்ஸில் மஸ்ட் ட்ரை கலரில் என்னோட செகண்ட் சாய்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த க்ரீன் சொல்லுவேன். அழகாக இருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜென்ரலாகவே எனக்கு இந்த க்ரீனில் நிறைய இருக்குது, பாட்டில் க்ரீன் டார்க்காக கூட இருக்குது, அதெல்லாமே கூட இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஷேடு, இதில் வந்திருக்கிற ஷேடு வந்து சூப்பராக இருக்குது, மஸ்ட்டு ட்ரை என்னை கேட்டால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் ஆரஞ்சு கலர், மஸ்டர்டு எல்லோன்னு சொல்லுவீங்களோ ஆரஞ்சுன்னு சொல்லுவீங்க, அது ரெண்டும் மிக்ஸு. அந்த ஷேடு கலர் சார்ட் இருக்குல்ல, ஷேட் சார்ட்டு, அதில் வர்றதில் உங்களுக்கு வந்து அந்த ஆரஞ்சு எல்லோவும் அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்கிற ஒரு யூனிக்கான எல்லோங்க ஷேட் ஆரஞ்சு. ஓகேங்களா, ஜஸ்ட் 899 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான். ஈச் வந்து 3 to 5 பீசஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். 899 ஃப்ரீ ஷிப்பிங், நார்த் இந்தியா வந்து 30 rupees எக்ஸ்ட்ரா.